ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா PCB Series 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா PCBனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ஸ் மட்டும் கவர் ஆகும். PCB இப்போ வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லா டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட மதர் போர்டாக இருக்கட்டும், நம்ம ஃபோனோட மதர் போர்டாக இருக்கட்டும், இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு போர்டு இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அது PCB போர்டு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கார்ட்போர்ட் மாதிரியே தான் இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அட்டாச்சாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு தண்ணிக்கு போகிற பாதை எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு பாத்வே வேணும். அது வந்து பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் லேயர் வந்து கண்டக்டிவ் லேயராக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா PCB லேயர். அதாவது PCBன்றது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஒரு ட்ராக் பார்ட் மாதிரி பிரிண்டட் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் இதெல்லாம் வந்து ஒரு போர்டுக்கு தேவையானது ஒர்க் ஆகணும். ஒரு இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க்கு இருக்குது. இப்போ வந்து டிவி எனக்கு ஒர்க் ஆகணும்னா அதில் என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் தேவை, HDMI போர்ட்க்கு இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் கனெக்ட் பண்ணாமல் ஒரு போர்டில் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மதர் போர்டாக இருக்கட்டும், அதே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனோட மதர் போர்டாக இருக்கட்டும், இல்லை LED டிவி மதர் போர்டு. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கோசரம் தான், இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம். ஏன்னா அவ்வளோ காம்பனண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய போர்டில் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ வந்து அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நாம் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். PCB போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ பாத்வே தான். இப்போ வந்து எனக்கு ரோட்டில் வந்து ட்ராக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ட்ராக் போகிறதுக்கு பாதை தேவையோ அதே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு போகிறதுக்கு ஒரு பாத் தேவை. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா PCB யூஸ் பண்ணுறாங்க. PCB எதுக்கு ரெக்வயர்டாக இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட் போர்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லேப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்பர் ஆஃப் வயர்ஸை யூஸ் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய குழப்பத்தை உருவாக்கும். இதே நான் PCB யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைஸஸ் ரெடியூஸ் ஆகும், வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காம்பனண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா PCB போகிறதுக்கு. அதே சிங்கிள் லேயர் PCB இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார்டு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு கார்டு இருக்குன்னா மேலேயும் சரி கீழேயும் சரி அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு மேலே மட்டும் எனக்கு ஒரு கண்டக்டிவ் பார்ட் வந்து ஃப்ளோ பண்ணுறது. ஒரு போர்டில் வந்து ரெண்டு சைடு இல்லாமல் ஒரே சைடு மட்டும்தான் எனக்கு வந்து நீங்கள் சால்டரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் வந்து சிங்கிள் லேயர் PCB. ஒரே ஒரு லேயரில் மட்டும்தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு போர்டு எடுத்திங்கன்னா மேலே இருக்கிற லேயரில் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்டபிலிட்டி எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தான் சிங்கிள் லேயர் PCB. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் PCB அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனண்ட் வந்து மேலேயும் கனெக்ட் பண்ண முடியும், கீழேயும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா SMT காம்பனண்ட்டும் சரி மேலேயே நம்ம கனெக்ட் பண்ணலாம், THT காம்பனண்ட்டும் சரி மேலே கனெக்ட் பண்ணிட்டு கீழே அதாவது வந்து அதோட கனெக்ஷன் வந்து கீழே வரையுமே நம்ம சேர்த்து சால்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயரை கம்பேர் பண்ணாக்க நம்ம டபுள் லேயரில் இன்னும் நம்ம சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து டபுள் லேயர் PCB போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே மல்டி லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டுக்கு மேலே இன்னொரு போர்டு அடுக்கின மாதிரி, எப்படின்னா ஒரு சாண்ட்விச் இருக்குன்னா சாண்ட்விச் எப்படி ஒன்றுக்கு ஒன்று மேலே அடுக்கின மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டுக்குள்ளே வந்து உள்ள இன்டீரியராக வந்து காப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயர் PCBன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து மல்டி லேயர் PCBலாம் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சர் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா மல்டி லேயர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் வந்துட்டு சேம் வந்து ஐஃபோன் மதர் போர்டு ரிப்பேரிங் அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது வந்து தான் ஒன்றுக்கு ஒன்று போர்டு மேலே வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அதான் மல்டி லேயர் PCBன்றது அதுதான் இருக்கும். ரிஜிட் PCBன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மூணுக்கு டைப்ஸ் தான். இது சேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர், டபுள் லேயர் அது எல்லாமே தான். அது என்னென்னா மெட்டீரியல் ஸ்ட்ராங் வைஸாக பார்த்தீங்கன்னா ரிஜிட் PCBன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரிஜிட் PCBன்னு சொல்லுவாங்க. அதே ஃப்ளெக்சிபிள் PCBன்னு பார்த்தீங்கன்னா அது போர்டாக இல்லாமல் வளையும்.
அதே வந்து நீங்கள் டிவிடி ஸ்டிப்ஸ்லாம் டிவிடி அந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக் மெட்டீரியல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் இதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது மதர் போர்ட்லேருந்து கேமராவுக்கு போகிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிசிபி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, மதர் போர்ட் டு பேட்ரி கனெக்ட் பண்ணணும் வந்து ஃப்ளெக்சிபிள் பிசிபி. அதாவது என்னென்னா உடைக்க முடியாது, ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுது. இப்போ சொன்ன எக்ஸாம்பிளே தான், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோனோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோட மதர் போர்ட் இருக்குது, அந்த மதர் போர்ட்லேருந்து பேட்டரி கனெக்ட் பண்ணவங்களும் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிசிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ரிஜிட் ஃப்ளெக்ஸ் பிசிபின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்லைடாக தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்பேரிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிஷன் பண்ணி பார்ப்போம் ரியல் டைமாக. ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.